மச்சான். சங்கீதா எப்படி இருக்கா? இருக்கா புருஷன் கூட தான் இருக்கா. புருஷன் கூட தான் இருக்கா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி நல்லா இருக்கா? அவளுக்கு என்ன மச்சான்? மரமனே ஆமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காமா. நீங்க எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி வேற என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கியா? ஏதோ போய்கிட்டு இருக்குமாமா. நான் மச்சான்ட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் சூஸ் சரி வாங்கிக்கிறேன். சரி சரி மரம் சரி. தம்பி சொல்லுங்க. மருமம் எப்படி எதுவும் சீரட்டு அடிப்பாரா இல்ல சரக்கருக்கு அடிப்பாரா? எப்படி நல்லவரா? மச்சான் சுத்த தருமரு. சரி சீரட்டு தம்மி குளிப்பு எதுவுமே கிடையாது. சரி. சங்கீதான் சொல்லி ஒருத்திய வச்சிருக்கான். ஆமா அது யாரு? நம்ம ஊர் தான். 2 பிள்ளை தாய். சரி இவன்ட்டு என்ன இருக்குன்னு தெரியல. இந்த கீரை மண்டையனுக்கு பையன் இனத்தை வச்சு மயக்கணும் தெரியல. அவட்ட தான் பேசிட்டு அலைதான். நைட் ஆனால் வீட்டுக்கு போயிடுவான். 10 மணிக்கு மேலே ஆனால் அவன் வீட்டுக்கு போயிடுவான். இவன்ட்டு என்ன இருக்குன்னு தெரியல. அவளை பார்த்து மயங்கிட்டான். நானும் கேட்டி தூக்கி காட்டுதேன். லைட்டாக கூட மடங்கலை. ஒரு நாள் போனவன் என்ன ஆச்சுன்னா போன வாரம் போயிட்டாவ என் மச்சான். வீட்டை சோரை தாண்டி போயாச்சு. போனதான் அவன் புருஷக்காரன் பார்த்துட்டான். அதனால கரண்ட் போயிடுச்சு. என் மச்சான் சும்மா இருக்கலையே அப்படியே வடி நடக்க 2 காலை வச்சுட்டு காம்பவுண்ட் சோறு அப்படியே தாண்டினாவ. அவன் அருவாட்டு ஒத்த கொத்து மச்சான் சும்மா இருக்கலையா அப்படியே அவன் சைடு விழுந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு ஜம்முன்னு வந்தாவ. ஆமா மரமனே இந்தாங்க. நீங்க யாரு ஜூஸ் வாங்கி வந்தியா? ஒண்ணும் குடிங்க மாமா. குடிங்க. சரி மரமனே காலைல என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா. அன்னைக்கு நொங்கு வெட்ட போனோம். சரி அப்பம்போது அறுவை வெட்டுருச்சு. நொங்கு வெட்டும் போது அருவா வெட்டுச்சா இல்ல சங்கீதா வீட்டுக்குள்ள வெட்டி வரும்போது புருஷக்காரன் அவ்வளவு வெட்டி விட்டானா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை.